அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவர்கள் பற்றிய வியப்பூட்டும் தகவல்கள். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸும் கம்பல்சரி சாதாரணமாக கடந்து போயிடாமல் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய சில தகவல்கள் இது. ஓகேங்களா? பாருங்கள், முதல் தகவல், குடியரசுத் தலைவர் பதவிக்கு வருவதற்கு முன் வெளிநாட்டு தூதுவர்களாக பணியாற்றியவர்கள் யார்? பாருங்கள், டாக்டர் ராதாகிருஷ்ணன் மற்றும் டாக்டர் கேஆர் நாராயணன். ஓகேங்களா? பாருங்கள், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1949 முதல் 1952 வரையிலான காலகட்டத்தில் சோவியத் யூனியனுக்கான இந்திய தூதராக பணியாற்றினார். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி யுனெஸ்கோவுக்கான இந்திய பிரதிநிதியாகவும் பணியாற்றினார். ஸோ அடுத்த நபர் பாருங்கள், டாக்டர் கேஆர் நாராயணன். பாருங்கள், இவர் தூதராக பணியாற்றிய நாடுகள் என்னென்னு பாருங்கள். தாய்லாந்து, துருக்கி, சீனா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற முக்கிய நாடுகளில் பல்வேறு காலகட்டங்களில் தூதராக பணியாற்றினார். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்தியாவின் மிகச்சிறந்த ராஜதந்திரி என்று நேருவால் புகழப்பட்டவரும் டாக்டர் கேஆர் நாராயணன் தான். அதே மாதிரி இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த முதல் தலித் யாருன்னா அவரும் கேஆர் நாராயணன் தான். ஓகேங்களா? ஸோ தலித் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். ஸோ அதே மாதிரி மக்களவை தேர்தலில் வரிசையில் நின்று வாக்களித்த முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா அவரும் டாக்டர் கேஆர் நாராயணன் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ குடியரசுத் தலைவர் பதவிக்கு வருவதற்கு முன் வெளிநாட்டு தூதுவர்களாக பணியாற்றியவர்கள் யார் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் மற்றும் டாக்டர் கேஆர் நாராயணன். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைலைட் பண்ணினதெல்லாம் முக்கியமான தகவல். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் பதவிக்கு வருவதற்கு முன்பே பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் யார்? பாருங்கள், குடியரசுத் தலைவர் பதவிக்கு வருவதற்கு முன்பே பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் யாருன்னா மூன்று நபர். டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஜாகிர் ஹுசைன், டாக்டர் அப்துல் கலாம். ஓகேங்களா? ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1954 பாரத ரத்னா விருது பெற்றார். அதே மாதிரி 1962 குடியரசுத் தலைவர் ஆனார். ஓகேங்களா? ஸோ டாக்டர் ஜாகிர் ஹுசைன் பார்த்தீங்கன்னா 1963 பாரத ரத்னா விருது பெற்றார். அதன் பின்னர் 1967 குடியரசுத் தலைவர் ஆனார். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்துல் கலாம் 1997 பாரத ரத்னா விருது பெற்று பின்னர் 2002 11வது குடியரசுத் தலைவர் ஆனார். ஓகேங்களா? ஸோ இது தேவைப்பட்டால் இந்த அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தகவல் பாருங்கள், துணை குடியரசுத் தலைவர் பதவி வகிக்காமலே நேரடியாக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? பாருங்கள், ரொம்ப முக்கியமான தகவல். துணை குடியரசுத் தலைவர் பதவி வகிக்காமலே நேரடியாக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாருங்கள், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பக்ருதீன் அலி அகமத், நீலம் சஞ்சீவ் ரெட்டி, கியானி ஜெயில் சிங், டாக்டர் அப்துல் கலாம், பிரதீபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த் மற்றும் தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஓகேங்களா? ஸோ இவர்கள் அனைவரும் பல்வேறு காலகட்டங்களில் அரசியல் மற்றும் ஆளுநர் பொறுப்புகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவராக பதவி வகிக்காமலே நேரடியாக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவங்க தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்த தகவல் பாருங்கள், துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றி பின்னர் குடியரசுத் தலைவரானவர்கள். துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றி பின்னர் குடியரசுத் தலைவரானவர்கள் பாருங்கள், டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசைன், வி கிரி, ஆர் வெங்கட்ராமன், டாக்டர் சங்கர் தயாள் சர்மா மற்றும் கேஆர் நாராயணன். ஓகேங்களா? ஸோ இவர்கள் தான் துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றி பின்னர் குடியரசுத் தலைவரானவர்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த தகவல் பாருங்கள், இந்திய நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த குடியரசுத் தலைவர். ஸோ ரொம்ப முக்கியமான தகவல் பாருங்கள், 2 பேர் இந்திய நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெற்றவர் முதலில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அவர் எப்படி பயணம் பண்ணார்னா 2006 விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் ஐஎன்எஸ் சக்ரா என்ற நீர்மூழ்கி கப்பல், அதாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொண்டார். ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ ரீசண்டாக தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், ஓகேங்களா, டிசம்பர் 2025 கர்நாடகாவின் கார்வார் கடற்படை தளத்தில் உள்ள ஐஎன்எஸ் வக்ஷீர் என்ற நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொண்டார். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ 2 நபர் தான் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்தவர்கள், குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் மற்றும்
திரௌபதி முர்மு. ஓகேங்களா. ஸோ அடுத்த தகவல் பாருங்கள். 1975 கொண்டு வரப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தில் கையெழுத்திட்ட குடியரசுத் தலைவர் யார்? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பக்ருதீன் அலி அகமது. அப்போது பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி அவர்கள். அதே மாதிரி அவசர நிலை பிரகடனம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா 1975 ஜூன் 25 முதல் 1977 மார்ச் 21 வரை. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 21 மாத காலம் அவசர நிலையானது அமலில் இருந்தது. ஓகேங்களா. ஸோ அதில் கையெழுத்திட்ட குடியரசுத் தலைவர் யாருன்னா பக்ருதீன் அலி அகமத். அடுத்த தகவல் பாருங்கள். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த முதல் சீக்கியர் யார்? இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த முதல் சீக்கியர் கியானி ஜெயில் சிங் அவர்கள். ஓகேங்களா. 1982 முதல் 1987 வரை. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். பதவியில் இருக்கும்போதே காலமான குடியரசுத் தலைவர்கள் யார் அப்படின்னா டாக்டர் ஜாகிர் ஹுசைன், பக்ருதீன் அலி அகமத். இவர்கள் இருவரும் பதவியில் இருக்கும்போதே காலமான குடியரசுத் தலைவர்கள். ஸோ அவர்கள் பதவி வகித்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1967 முதல் 1969 வரை. ஓகேங்களா. 3வது குடியரசுத் தலைவராக இருந்தவர் டாக்டர் ஜாகிர் ஹுசைன். அதே மாதிரி பக்ருதீன் அலி அகமத் 1974 முதல் 1977 வரை பதவியில் இருந்தார். அவர் 5வது குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள். குடியரசுத் தலைவர் பதவியில் போட்டியிடுவதற்காக தனது துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார்? கேள்வி பாருங்கள். குடியரசுத் தலைவர் பதவியில் போட்டியிடுவதற்காக தனது துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் வராககிரி வெங்கடகிரி. ஓகேங்களா. ஸோ அந்த விவி கிரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அவரோட முழு பெயர் வராககிரி வெங்கடகிரி. ஸோ அதே மாதிரி அவரை பற்றி இன்னொரு சிறப்பு தகவல் என்னென்னா சுயேட்சை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவரும் இவர் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்த தகவல் பாருங்கள். தற்காலிக குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்துள்ள ஒரே தலைமை நீதிபதி. தற்காலிக குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்துள்ள ஒரே தலைமை நீதிபதி யாருன்னா ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்டிஸ் முகமது இதயத்துல்லா. ஓகேங்களா. ஸோ அவரை பற்றி இன்னொரு சிறப்பு தகவல் என்னென்னா தலைமை நீதிபதி, தற்காலிக குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் என 3 முக்கிய பொறுப்புகளையும் வகித்த ஒரே நபர் யாருன்னா ஜஸ்டிஸ் முகமது இதயத்துல்லா. ஓகேங்களா. ஸோ அடுத்த தகவல் பாருங்கள். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த முதல் முஸ்லீம் யார் அப்படின்னா டாக்டர் ஜாகிர் ஹுசைன். ஓகேங்களா. இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த முதல் முஸ்லீம் யாருன்னா டாக்டர் ஜாகிர் ஹுசைன். 1967 முதல் 1969 வரை. அடுத்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நீலம் சஞ்சீவ ரெட்டி. ஓகேங்களா. 1977 முதல் 1982 வரை பதவியில் இருந்தார். 6வது குடியரசுத் தலைவர். அதே மாதிரி 2 முறை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 1950 முதல் 62 வரை. ஸோ உண்மையிலேயே ரொம்ப வியப்பூட்டும் தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது தேவைப்பட்டால் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்னும் பல அரிய தகவல்களுடன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தகவல் துளிகள் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போட்டுக்கிறோம். அதுலேயும் சில முக்கிய தகவல்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்குது. ஓகேங்களா. கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.